ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம பெரியம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டாங்க. நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால் ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்காங்க. நான் அதை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெரியம்மா நினைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெரியவங்க எப்போ எதை யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்போதைக்கு எதையும் பேச வேணாம், அவங்க வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜயோட எண்ணம் முழுக்க ரேணுகா 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 எங்கே இருப்பா, எப்படி இருப்பா, என்ன பண்ணிட்டு இருப்பா, அதை பற்றியே யோசிச்சுங்கிறாங்க. இந்த வெளியூரில் பொண்டாட்டி அமுச்சு வச்சுட்டு வீட்டில் புருஷங்காரன் எப்போ வருவாளோ எப்படி வருவாளோன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு பாரு. அதே மாதிரி எண்ணத்தில் தான் இருக்காரு நம்ம விஜய். ஆனால் பக்கத்தில் கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்காளே, அவளை பற்றி கொஞ்சம் கூட யோசனையும் இல்லை. எப்போ பார்த்தாலும் ரேணுகா 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 பற்றி யோசிச்சுங்கிறாங்க. அதனால் மனசு உடைஞ்சு போன மல்லி இருந்துக்கிட்டு அந்த இது யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் அவங்க பெரியம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல, நீ எதுக்கும் கவலையப்படாத, நாளைக்கு காலைல உங்களுக்கு ஊருக்கு வர்றதுக்கு கார் வந்து புக் பண்ணியாச்சுல்ல அப்படின்னு சொல்ல, அதை பற்றி ஒரு எதுவுமே செய்யலனுக்கும், சரி நான் புக் பண்ணிடுறேன், நீங்கள் நல்லபடியாக கிளம்பி வாங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொன்னதை கூட காதில் வாங்காத இது யோசிச்சுட்ருக்காரு. உடனே என்னங்க ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்கலையா, நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு. நாளைக்கே வா, என்ன அவசரம், நம்ம ரேணுகாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நம்ம போய் தான் ஆகணும், உங்களையும் அந்த ரேணுகாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு அந்த விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சேர்த்து வைக்கும், அது நடக்காமல் போகாது, அதனால் நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை மட்டும் தான் ஆட்டுறாரு தவிர மனசு முழுக்க அந்த ரேணுகா மேலே தான் இருக்குது. அட பாவி பயிலே, உன் மனசை வந்து கல் வச்சு அடித்தாலும் நீ அந்த ரேணுகாவை தான் நினைப்ப, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் ஊருக்கு வர்ற வரைக்கும் கூட அந்த எனக்கு ஃபுல்லாக இந்த நிமிஷமோ இல்லை அடுத்த நிமிஷமோ ரேணுகா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு வேலை இருக்குது, நான் வேலைக்கு போகணும், எத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு இங்கே உட்காந்து நடக்குதா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அந்த மல்லியோட பெரியம்மா வந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன தம்பி, என்ன ஆச்சு, என்ன யோசிச்சுட்ருக்கீங்க, நானும் நீங்கள் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் யார் கூடயும் பேசலை, யார் கூடயும் சாப்பிட உட்கார வரல, எதுக்குமே நீங்கள் வரல, உங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் தெரிஞ்ச பற்றி சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நம்ம கடந்து வந்திருப்போம், அதில் நிறைய விஷயம் நமக்கு பிடிச்சதும் நமக்கு தெரிஞ்சதும் தான் இருக்கும். அதுக்காக அது நம்மளை விட்டு தொலைஞ்சிச்சுன்னா அதை மறுபடியும் நம்ம தேடி எடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். நமக்குன்னு கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, இருக்கிறது கிடைக்கவும் கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த உலகத்தோட நியதி. அப்படி இருக்கிறப்ப நம்ம கிடைக்காதவே வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு என்ன தான் பிடிச்சி இழுத்தினாலும் அது வந்து கைக்கு எட்டாது. அது எப்படி தூரம் போகணும்னு நினைக்கிதோ அந்த மாதிரி தான் தூரம் போகும். அதை விட்டுட்டு நான் இழுத்து பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றா கண்டிப்பாக எதுவும் நடக்காது. இந்த ஹீலியம் பலூன்லாம் இருக்கு இல்லையா, அதை நீ என்ன தான் இழுத்து பிடிச்சினாலும் அது போகிற பக்கம் தான் போகும். அதுக்குன்னு வரணுன்ற எண்ணமும் இல்லை, காற்று கொஞ்சமாச்சும் குறைஞ்சாதான் கீழே வரும் தவிர அதை தவிர்த்து அது கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட வருமே தவிர அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக அது வராது. அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு நடக்காத விஷயத்தையும் தெரியாத விஷயத்தையும் நினச்சி உங்களையும் குழப்பிக்கிட்டு மற்றவங்களையும் குழப்பிட்டு இருந்தால் எதுவுமே வேலைக்காகாது. அதனால் நான் சொல்கிறத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, எத்தையுமே காதில் வாங்கிக்கிற நம்ம விஜய் அவரோட யோசனை முழுக்க அந்த ரேணுகா மேலே தான் இருக்குது. அதை நினச்சி கதறி அழுதுட்ருக்காங்க நம்மளுடைய மல்லி. அவங்க பெரியம்மா கிட்ட சொல்லி அழுறாங்க. அதுக்கப்புறமா விஜய்கிட்ட வந்து மல்லி பேச வராங்க. ஏங்க என்னாச்சு, எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்றதும், தயவு செஞ்சு என் கூட பேசாத, என்னை தனியாக கொஞ்சம் நேரம் விடு, நான் யார் கூடயும் பேசுகிற எண்ணத்தில் இல்லை, ஆனால் அதுக்காக நான் வந்து கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நினைக்காத, நான் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, ஆனால் அதுக்காக நான் சொல்கிற எல்லாமே இப்போ பொய்யும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாருங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னதும், என்னால் ரேணுகாவை மறக்க முடியல நளி, நீ எனக்கு பிடிக்கும், உன்னை பிடிக்காம இல்லை, உன்னை என்ன அந்த ஒரு 6 மாதமாக பிடிக்கும் எனக்கு, அவ்வளோதான். ஆனால் இந்த ரேணுகாவை எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப பிடிக்கும், அவளை பிடிச்சதுனால தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் விதி எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கல, எனக்கும் அவளுக்கும் நடுவில் பெரிய முட்டுக்கட்டையை போட்டு எங்களை பிரிச்சிச்சு. அதுக்காக எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கிடையாது, அவள் 7 ஜென்மத்துக்கும் என்னோட மனைவி தான். ஆனால்
என் குழந்தைய பார்த்துக்கணுன்ற ஒரு கட்டாயத்தினால தான் உன்னை கல்யாணம் பண்ண தர, மற்றபடி உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லி மல்லியோட மனசை நொறுக்கி விட்டார் நம்ம விஜய். அதை கேட்டதுலேருந்து அவங்க மனசு பதறி அடித்து கதறி கதறி துடிச்சிட்டு இருக்கு. அது எதுவுமே விஜய்க்கு இப்போதைக்கு தெரியாது. அவருடைய நினைப்பு முழுக்க இந்த ரேணுகா மேலே தான் இருக்குது. அதனால் மல்லியோட மனசு உடஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிடு, எனக்கு ரேணுகா தான் முக்கியம், நீ எனக்கு முக்கியம் இல்லை, நான் ரேணுகாவை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் அந்த இடத்துல அனல் மேலே பட்ட புழு மாதிரி துடிக்கிறாங்களே நம்ம மல்லியை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நம்ம விஜய். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.